கோடை வெப்பத்தின் தாக்கம் ஆண்டுதோறும் அதிகரித்து வரும் நிலையில் மாணவர்கள் சிரமமின்றி கற்கும் சூழலை உருவாக்கும் நோக்கில் சென்னை மற்றும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் குளிர்கூரை அமைக்கும் திட்டம் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். குளிர்கூரை திட்டத்தின் கீழ் பள்ளி கட்டிடங்களின் மேற்கூரைகளில் சூரிய வெப்பத்தை பிரதிபலிக்கும் சிறப்பு வெள்ளை நிற பூச்சி பூசப்படுகிறது. இதனால் சூரிய வெப்பம் கட்டிடத்திற்குள் அதிகமாக ஊடுருவுவது தடுக்கப்படுகிறது. அதன் விளைவாக வகுப்பறைகளின் வெப்பநிலை சராசரியாக 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை குறைகிறது. இதன் மூலம் மாணவர்கள் வசதியான சூழலில் கல்வி கற்கும் நிலை உருவாகிறது. சென்னையில் தற்போது 55 அரசு பள்ளிகளில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அம்பத்தூர் பெருந்தலைவர் காமராஜர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி, ஷெனாய் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, திருவான்மியூர் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளில் குளிர்கூரை அமைக்கும் பணி வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ள திருவான்மியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை ஜெரிஸ் பிரெட்டிமா, குளிர்கூரை அமைக்கப்பட்ட பிறகு வகுப்பறைகளில் வெப்பம் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் மாணவர்கள் அதிக கவனத்தோடு சோர்வின்றியும் பாடங்களை பயில முடிவதாகவும் தெரிவித்தார். இந்த கூல் ரூஃப் பெயிண்டிங் மூலமாக மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கண்டியூசிவ் நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு. அதாவது ஹீட் ரொம்ப இல்லாம மாணவர்கள் கம்ஃபர்டபுளா கிளாஸ்ல இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா வெயிலின் தாக்கம் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பிள்ளைங்களால வெளியே கூட நிக்க முடியல ஸ்டூடெண்ட்ஸால. சோ கிளாஸ் ரூம்ல கூட எத்தனை ஃபேன் ஓடினா கூட அவங்களால உட்கார்ந்துருக்க முடியல, கவனிக்க முடியல. பட் திஸ் கூல் ரூஃப் பெயிண்டிங் ரியலி குட். இட் ஹாஸ் பீன் a great advantage for the students. So students கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றாங்க. நாங்க ஃபீட்பேக் கேட்டப்ப கூட பரவாயில்ல கூல் ரூஃப் பெயிண்டிங் இது பண்ண பிறகு அந்த கிளாஸ் ரூம்ஸ்ல they have seen a big change. எங்களுக்கு இந்த வாட்டி சம்மருக்காக மேலே பெயிண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. இந்த வாட்டி சம்மரில் சூடு அதிகமாக இருந்தது. பட் இவங்க இப்போ பெயிண்ட் பண்ணுறதுக்குனால எங்களுக்கு ஓரளவுக்கு அந்த சூடு கம்மியாக இருக்குது. குளிர்கூரை தொழில்நுட்பம் எவ்வாறு செயல்படுகிறது, சூரிய வெப்பத்தை எந்த முறையில் தடுத்து கட்டிடத்தின் உட்புறத்தை குளிர்ச்சியாக வைத்திருக்கிறது, இந்த முயற்சி வெயிலின் தாக்கத்தை குறைப்பதில் எவ்வாறு உதவுகிறது என்பது குறித்து தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாகு விளக்கமளித்துள்ளார். தமிழ்நாடுல ஒரு கிட்டத்தட்ட 300 ஸ்கூல்ஸ் பசுமை பள்ளிகள் அப்படின்னு இருக்குது. அதுலேருந்து ஒரு பசுமை பள்ளி செலக்ட் பண்ணி அம்பத்தூரில் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அங்கே பார்க்கும்போது சோலார் ரிஃப்ளெக்டிவ் பெயிண்ட் நம்ம போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 டிகிரி டெம்பரேச்சர் அந்த ஸ்கூலில் கிளாஸ் ரூம்ஸில் நாங்கள் பார்த்தோம் குறைஞ்சிச்சு. ஸோ கம்மியாயிடுச்சு. நாங்கள் இப்போத்துக்கு சென்னை கார்பரேஷன் ஏரியா லிமிட்டில் ஒரு ஆல்மோஸ்ட் 53 ஸ்கூல்ஸில் இந்த ப்ராஜெக்ட் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ், ஸ்கூல்ஸ் as well as the மற்ற பில்டிங்ஸ் ரொம்ப ஹீட் ஏரியாஸில் இருக்க பில்டிங்ஸில் கூட நம்ம இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். சோலார் ரிஃப்ளெக்டிவ் பெயிண்ட் என்ன பண்ணுதுன்னா, அதாவது சன்லேருந்து வரக்கூடிய அந்த சன்லைட் கிட்டத்தட்ட ஒரு 75 to 80% திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால அதாவது ஹீட் அவ்வளோ ஃபுல்லாகவே அப்சார்வ் ஆக மாட்டேங்குது. பசுமை பள்ளிகள் திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளிகளில் இந்த குளிர்கூரை அமைக்கப்பட்டு வருது. இந்த குளிர்கூரையின் திட்டத்தினுடைய தற்போதைய நிலை என்ன, மாணவர்களுக்கு அந்த வெப்ப அலைகளாலே உருவாகக்கூடிய தாக்கங்கள் எந்த அளவுக்கு குறையுது, அவங்களுடைய அந்த கல்வி படிப்புங்கிறது எந்த அளவுக்கு மேம்படுது, இதெல்லாம் பற்றி தான் இந்த செய்தி தொகுப்பில் நம்ம பார்த்தோம்.